இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியரும் மிகச்சிறந்த கவிஞருமாகிய சன்னா அவர்களே, என்னுடைய இந்த பள்ளிக்கு நான் உங்கள் முன் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவரும், உலகம் முழுவதும் திருக்குறளை மனப்பாடம் செய்ய வைத்து மாணவர்களை பயிற்சி வைக்கிறாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் திருக்குறள் பரவணும். அந்த வகையில் அந்த திருக்குறளை பரப்புவதை தன் வாழ்நாள் கொண்டாக கருதி செய்து கொண்டிருக்கிற என்னுடைய இணைய நண்பர் காமராஜ் அவர்களுக்கும், இப்பள்ளியுடைய ஆசிரியர்கள் மக்களுக்கும், என்னுடைய அன்பினால் நிறைந்து வழியக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நேரம் குறைவாக இருக்கிறது. என்னை பொறுத்தளவு குறைந்தது ஒரு மணி நேரமாவது நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்று கருதுவான். இருந்தாலும் உங்களுக்குரிய நேரத்தில் நான் எனக்கு முடிந்த செய்திகளை செஞ்சுடுறேன். இப்போ எனக்கு என்ன தெரிய இலக்கியம் அப்படின்றத விட உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் எப்பவுமே கருத்தில் கொண்டு பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காமராஜ் பேசும்போது திடீர்னு ஒரு விஷயத்தை கவனப்படுத்தினாரு, நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அந்த நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை புவியில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்குன்னு பாரதியார் சொல்லுவார். படிச்சிருப்பீங்க, அதை கேட்டிருப்பீங்க. நிமிர்ந்து நடக்கிறதுனால என்ன நன்மை? விலங்கு எப்போது நிமிர்ந்ததோ அப்போதான் மனிதனாச்சு. இதெல்லாம் வளைஞ்சிட்டு தான் இருக்குது. முதுகுத்தண்டு எந்த அளவுக்கு நிமிர்கிறதோ, தம்பிங்களா இப்போ யாராவது பேசுறவங்களே நான் ஒரு திருக்குறள் கேட்பேன், சொல்லலைன்னா உங்களுக்கு எல்லாருக்குள்ளே அசிங்கமாயிடும். அல்லது வேறு ஒரு சின்ன 6வது படித்த ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை கேட்டேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு குழப்பமாயிடும். என்னடா இது எல்லாரும் நம்ம அசிங்கப்படுத்திட்டாங்களே. அதனால கவனமாக இருக்கணும். நீ கவனிக்கிறே இல்லையோ, கவனிக்கிற மாதிரியாவது அமைதியாக தூங்கிடு. 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தே உலகு. கற்க கசவர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. தொட்டனை தோடும் மலர்கேணி வாழ்ந்தற்கு தொட்டனை தோடும் அறிவு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. தீயினால் சுட்ட போல் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடே. தற்கார் தகவலர் என்பதே அவரவர் அச்சத்தால் காணப்படும். செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை. யாகவராயினும் நாகக்க சாகப்ப சொல்லியிருக்கப்பட்டு அஸ்வின்.